இறங்கு. ஃபாதர், நான் சர்ச்சில இருந்து தான் வரேன். உங்க 2 பேரையும் அப்பா உடனே அங்க வர சொன்னாரு. நான் பூங்காவனத்தை மட்டும் கொஞ்சம் பேசிட்டு. அதுக்கு முன்னாடி அப்பா உங்ககிட்ட வேற ஏதோ பேசணுமா? சொன்னாதா? அங்க இருந்து தானே இப்ப வர்றோம். எதுக்காக சுந்தரம் அங்க வர சொல்லியிருக்கு? அதுதான் ஒண்ணுமே புரியல ஃபாதர். எதுக்கு அங்க போய் பாப்போமே. சரி சரி, இனி புறப்படு. விஸ்வநாதா, வாப்பா. டேவிட், என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா அடுக்கி வச்சிட்டு இருக்கேன். நிறைய இருக்கே. எல்லாம் என் காலேஜ் புக். என்ன சுந்தரி திடீர்னு? சும்மாதா. ஏய், வரக்கூடாதா? ஓ, வரலாம். எப்ப வேணா வரலாம். அட, நல்ல போட்டோ. நான் இதை எடுத்துக்கிட்டுமா? வேற எதுக்கும் இல்ல, சும்மா பெட்டியில போட்டு வைக்கதா. நான் இப்ப எதை கேட்டாலும் நீ தருவேன்னு எனக்கு தெரியும். அலெக்ஸ் இங்க வந்தாருல்ல, அந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத டேவிட். உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. அத சொல்லத்தான் நான் இப்ப வந்தேன். நான் போறேன். சுந்தரி, அந்த சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் சொல்லு. நீயே அந்த ஆபரேஷன் சம்மதிக்கல. எவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆபரேஷன் நீ பண்ணிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கு நிம்மதி இல்லையா? சம்மதிக்க மாட்டேன்னு யார் சொன்னா? என்னைக்கு நான் முடியாம படுக்கிறேனோ அன்னைக்கு செஞ்சுக்கிட்டா போத. அது வரைக்கும் எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிட்டு இருக்கிற வசந்தங்கள். அத நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா வந்துட்டாரு டேவிட். என் மனசுல இருக்கிற வேதனைய நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்னு எனக்கே தெரியல. சுந்தரி, என்ன அது? நான் உன்னை எவ்வளவு தைரியசாலி நினைச்சேன். அழக்கூடாதுமா. சரி, நான் அழ மாட்டேன். ஐம் சாரி டேவிட். எப்பவும் மனசை தொந்தரப்படுத்துவதே எனக்கு வழக்கமா போயிடுச்சு. பரவாயில்ல, நான் தானே. அதோ பாரு, அந்த சூரியன் அஸ்தமிக்க போகுது. நான் போறேன் டேவிட். இது எத்தனை நாளா? உன் மனசுக்கு பிடிச்சவன நான் பார்க்க வேண்டாமா?
அப்பனை மறந்துட்டேன், வெறுத்துட்டேன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்? உங்க அப்பனை பார்த்ததும் மனசு மாறிடுச்சோ? உன்னால மறக்க முடியல. என் குடும்பத்தை குட்டிச்சவராக்குன இந்த பாவிய. போதும், நிறுத்து. எங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவர் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரடி உங்க அப்பன்? சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன். எனக்கு என்ன பயமா? பயந்துகிட்டு சும்மா இருக்க. நான் உன் மகன் இல்லையே. எதுக்காக பாட்டிமா எங்க அம்மா மேல இவ்வளவு பாசத்தை வச்ச? உன்னோட அந்த பாசம் தான் உங்களை கொன்னது. என்னைக்கு எங்க அம்மா கழுத்துல எங்க அப்பா தாலியை கட்டினாரோ அன்னையில இருந்து எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு தானே சொந்தம். அதுக்கு மேல உங்ககிட்ட உனக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க அப்பா எவ்வளவு நல்லவர்னு உனக்கு தெரியணும் இல்ல? தெரிஞ்சுக்க. என்ன பெறதுக்கு எங்க அம்மா இங்க வந்தாங்களே, அது அவங்களா இஷ்டப்பட்டு வரல. எங்க அப்பா வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சது. இந்த மனுஷன் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொன்னேன்ல, அது எங்க அப்பா சொல்ல சொன்னது. ஏன் அப்படி சொல்ல சொன்னாருன்னா, தலைப்பிரசவம் தாய் வீட்டுல இருந்தா பெத்தவளுக்கு கிடைக்கிற சுகமும் தைரியமும் பேரங்கிறதுக்காகத்தான். ஆனா நீ மக இருந்தா போதும், மருமக எப்படி போனா நமக்கு என்ன இருந்துட்ட. வேற என்னதான் தப்பு பண்ணாரு எங்க அப்பா? நீ கேட்டதுக்கு அப்புறமும் என்ன குடுக்கலங்கிறதா? என்ன உன்கிட்ட குடுக்காததுனாலதான் எங்க அப்பா மேல எனக்கு அவ்வளவு இஷ்டம். எங்க அம்மா செத்ததுக்கு பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணிக்காம என்ன பூ மாதிரி வளர்த்த எங்க அப்பாவை பத்தி இனிமேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உன் அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ பின்ன எதுக்கா இங்க வந்த? ஏண்டி பேசாம இருக்க? சொல்லு. அது 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 அப்பனும் மகனுமா சேர்ந்து எனக்கு எதிராக என்ன நாடகம் நடத்துறீங்க? சொல்லுடி. முதல்ல நீ வந்தே, பின்னாடியே உங்க அப்பா வந்தான். எந்த நோக்கத்தோட வந்திருக்கீங்க? தெரிய வேண்டிய நேரத்துல எல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவேன். இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறதில்ல. நில்லு. உங்க அப்பா சொல்லியிருப்பானே, இது காசு இருக்கு, பணம் இருக்கு, நகநட்டெல்லாம் இருக்கு, கூட இருந்தே கொண்டுட்டா, குழிய தோண்டி புதைச்சிட்டா எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போலான்னு. இந்த பாரடி, இங்க இருக்கிறது ஒண்ணு எந்த பயலுக்கு இந்த சிறுக்கிக்கு சொந்தம் கிடையாது. உன்கிட்ட இருக்கிற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. பின்ன எதுக்கா இங்க வந்த? இல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்பனும் மகளுமா என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அடி பாவி மகளே, கதவு தர, கதவு தரடி. நான் உங்க அப்பனுக்கு தர வேண்டிய எதுவுமே இல்லை. அந்த பாவி தான் என்கிட்ட கடன்பட்டு இருக்கான். கதவு தர, கதவு தரடி. என் தங்க மகளை நான் இழந்ததுக்கும் இருண்டு போன என்னுடைய 17 வருஷ வாழ்க்கைக்கும் பதில் சொல்லியே தீரணும். கதவு தர, தர கதவை. சுந்தரி, தர கதவை, கதவு தரடி. அப்ப மேல உயிரே வச்சிருக்கிறவ மறந்துட்டேன், வெறுத்துட்டேன் அப்பட்டமான போய் சொல்லி ஏன் என் வீட்டுக்கு வந்தேன்னு அது தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா, தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்க. சாகத்தா? இத பார், இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா இது அத்தனையும் என் உயிரை காப்பாத்துறதுக்காக இல்ல. எங்கேயோ ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல கடந்து சாகிறத விட எங்க அம்மா நிறைஞ்சிருக்கிற இந்த வீட்டுல அவர் இங்க வந்தது உன் சொத்து சுகக்காக இல்ல. எப்படியாவது என்ன ஒரு ஆபரேஷனை கொண்டு போறதுக்காகத்தான். அது நடந்தா ஒருவேளை நான் பிழைக்கலாம்னு சொல்லத்தான் ஃபாதர் பெர்னாண்டஸ் உங்ககிட்ட அனுப்பிச்சாரு. போதும் பாட்டிமா, என்னால முடியல. பிளீஸ். இதே என்கிட்ட நீ முதல்ல சொல்லல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மாடி, உண்மையை சொல்லு. உனக்கு என்னடா வியாதி? பேரை சொன்னா யாருக்கும் புரியாது. எந்த நிமிஷத்திலயும் இது சத்தியம்தான் பாட்டிமா. நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன்.
உன் அப்பா உன்னை ஒரு ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காருன்னா பிரயோஜனம் இல்ல. அம்மாடி, உனக்கு ஒரு குறையும் வராது. நீ உங்க அப்பா கூட போய் தான் ஆகணும். வேண்டாம் பாட்டிமா, நான் போக மாட்டேன். உன் பாட்டிமா சொல்றத கேளுமா, நீ கட்டாயம் போய் தான் ஆகணுமா. ப்ளீஸ் பாட்டிமா, என்ன போன்னு தள்ளாத. நான் அப்படியே போயிட்டேன்னா நான் இந்த இடத்துல வச்சுதான் சத்தியம் பண்ணேன். இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. என்ன போன்னு சொல்லாத பாட்டிமா. எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, அவங்க என்ன பாத்துக்குவாங்க. என்ன போக சொல்லாத பாட்டிமா. வேண்டாம்டாம்மா, என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம். என் கண்ணில்ல எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்னை அனுப்ப மாட்டேன். கடவுளே, என் புள்ளைய காப்பாத்துப்பா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.